செக் பண்ணணும். எந்த அளவுக்குள்ள அந்த க்ளீனிங் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த நாசிலும் அடைக்கும், இந்த நாசிலையும் அடைக்கும், இந்த நாசிலையும் க்ளீன் பண்ணுவோம், க்ளீனிங்லேயும் மாற்றுவோம். ஏன்னா இது வந்து நைஸ் நாசில் தான் கொடுத்துருக்காங்க, ஏர் போகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏர் போனால் தான் இது வழியாக பெட்ரோல் வெளியே எடுத்துகிட்டு வரும். இன்ஜெக்டர் எல்லாமே இன்ஜெக்டர் உள்ள ஃபியூல் இழுக்கிற பம்புமே கார்பன் ஆக்சைடு நிற்கிது. அதையுமே கழட்டி க்ளீன் பண்ணி ஆகணும். இதில் க்ளீன் பண்ணுறதுக்காகவே 2 விதமான ப்ரெஸ் வச்சுருக்கோம். இந்த மாதிரி இதில் பானை க்ளீன் பண்ணுறதுக்காகவே 2 விதமான ப்ரெஸ்ஸு, 2 விதமான டூல்ஸு எல்லாமே 2 விதமாக இருக்கும். ஒன்றில் வந்து பெட்ரோல் தெரிக்கும், ஒன்றில் ஏர் 2 டைப்பாக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஒன்று கீழே ஒன்று ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2ல் ஒன்று ஏர் போகும், ஒன்று பெட்ரோல் உள்ளே போகும். 2லேயுமே கார்பன் ஏறுது. மாடலை பொறுத்த மட்டும் எந்த மாடலில் தான் வண்டி ஓட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஃபியூல் பம்பு ஃபால்ட்டு, ஃபியூல் பம்பு அடைப்பு, என்ன கம்ப்ளைண்ட்டுக்கெலாம் நம்ம கவனிக்க போகிறோமோ தெரியல. தெரிஞ்சவங்க பார்த்துட்றாங்க, தெரியாதவங்க என்னென்ன தெரியாமல் அனுப்பிவிட்றாங்க. மெக்கானிக்கலுமே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பார்ப்போம். स्टोर टाटा दा டஸ்ட் இருந்ததுன்னு காமிச்சேன். அதே மாதிரி இப்போ இந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபியூல் இந்த நாசிலையுமே இந்த இதுலேயுமே அடப்பு வரத்தான் செய்யுது. இருந்தாலும் இப்போ உள்ள பெட்ரோல் அது ஒன்று தான் போடுவாங்க, ஒரு கம்பெனி தான் போடுவாங்க. அதுவுமே E20 போடுவாங்க. E20 அப்படின்னா என்ன? கம்பெனி இந்த ஷோரூமில் வந்து எடுக்கும்போது நீங்கள் கேட்காம நம்ம எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச ஆளுக வந்து விவரம் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலையில் பார்க்குறோம். இதுலேயுமே இன்னும் வேலைகள் இருக்குது.